Hi, hello viewers, welcome back to our channel. நான் உங்க PK வந்தாச்சு. ஸோ நேத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல்ல அனல் பறக்கக்கூடிய விஷயமாகவும் காரசாரமான விவாதத்துக்கு ஒரு தொடக்க புள்ளியாகவும் அமைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்ற பதவி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸினுடைய வெங்கட நாராயணாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய் அவர்கள் பார்த்தோம்னா ஆளுநர் கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கான நேரம் கேட்கறதுல தொடங்கி பல முக்கியமான இடங்கள்லயும் வெங்கட நாராயணா விஜய் கூடயே இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட 69-70 படங்கள் விஜய் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த 70 படங்களுக்குமே வெவ்வேறு ப்ரொடியூசர்கள் இருந்தும் அவங்கெல்லாம் இந்த மாதிரி நெருக்கம் காட்டாத சிச்சுவேஷன்ல வெங்கட நாராயணா மட்டும் ஏன் விஜயனுடைய நிழல் மாதிரியே இருக்காரு, ஆளுநரை சந்திக்க போகும்போதும் கூட வெங்கட நாராயணா கூட போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே பதில் சொல்ற மாதிரிதான் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அவருக்கு டெல்லி பிரதிநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பதவியை கொடுத்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான விஜய். சோ இது நேத்துல இருந்தே ரொம்ப பெரிய புகைச்சலை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தரை நீங்க டெல்லி பிரதிநிதியா நியமிச்சிருந்தீங்கன்னா அது வேற. ஆனா அவருக்கு பூர்வீகமே கர்நாடகா, அதை தாண்டி பெங்களூர்ல தான் அவர் இருந்தது, படிச்சது, அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாமே பெங்களூர்ல இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இங்க கட்டாயமா டெல்லி பிரதிநிதி பதவி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம அவருக்கு தமிழ் எழுத படிக்க கூட தெரியாது அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு அப்பட்டமான விதிமீறல், என்னை தாண்டி யாரும் எதுவும் கேட்க முடியாது, என்னை தாண்டி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஒரு சர்வாதிகார மனப்பான்மை இருக்கு இல்லையா, அதனுடைய வெளிப்பாடு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சோ யார் இந்த வெங்கட நாராயணா, அதை தாண்டி அவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியமான பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெல்லி பிரதிநிதி அப்படின்ற பதவி பார்த்தோம்னா மாநில அமைச்சருக்கு இணையான ஒரு பதவி அப்படின்னு சொல்லலாம். இங்க மாநில அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு தூதுபுரா மாதிரியான ஒரு பதவி தான் இந்த டெல்லி பிரதிநிதி பதவி. நிதி பிரச்சனையில ஆரம்பிச்சு பார்த்தோம்னா நீட்டு, மும்மொழி கொள்கை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அங்க ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு பாலம் மாதிரி இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பண்ணா என்ன பண்ணி தருவேன்னு சொல்றாங்க அப்படின்றையும், அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்றத ரெண்டு பக்கமே மாத்தி மாத்தி கன்வே பண்ணுவாங்க. சோ இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை இங்க சொல்றதும், இங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத அங்க சொல்றதும் தான் அவங்களுடைய வேலை. அதை தாண்டி இந்த ஹைகோர்ட்ல முக்கியமான கேசஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, லைக் மேகதாது இஷ்யூவா இருந்தாலும் சரி, அதை தாண்டி நீட் இஷ்யூவா இருந்தாலும் சரி, சோ அந்த கேசஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, அங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு, அடுத்த கட்ட ஆலோசனை என்ன, அந்த வழக்குல வேற என்ன மாதிரியான விஷயங்களை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட்ஸ் டீமோட உட்கார்ந்து அவங்களோட சேர்ந்து பார்த்தோம்னா வழக்குகள் என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணி அதையும் கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட்டா கொடுக்கணும். மூணாவது முக்கியமான வேலை, இங்க இருந்து சிஎம்ஓ இல்ல மாநில அமைச்சர்கள் யாராவது பிரதமரை பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போறாங்கன்னா அங்க அந்த டைம் இருக்கு இல்லையா, பிரதமருடைய நேரத்தை வாங்குறது, இந்த டைமுக்கு நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதோட மட்டும் இல்லாம அங்க பிரதமரையும் இங்க சிஎம்ஐயும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லலாம். சோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா அதி முக்கிய பதவிகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய டெல்லி பிரதிநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதவியை தூக்கி ஏன் வெங்கட நாராயணாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்றதுதான் பல அரசியல் கட்சியினுடைய கேள்வியாகவும் இன்னும் ஒரு படி மேல போய் அதிருப்தியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ பலருமே பார்த்தோம் அப்படின்னா உங்களை ஆதரிச்சோம் அப்படின்றதுக்காக, நான் உட்பட பலருமே உங்களை ஆதரிச்சோம் அப்படின்றதுக்காக நீங்க செய்யற எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்படிதான் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ராதன் பண்டிட்டுக்கு திடீர்னு பதவி அப்படின்றத கொடுத்து அது ரொம்ப பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. மே மாசமே ஜெகதீஷ் பழனிசாமிக்கு தனிச் செயலாளர் அப்படின்ற பதவி கொடுத்தும் அதை பத்தின ஆணைகள் வெளிவராம கமுக்கமா பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் வெங்கட நாராயணாவுக்கு பதவி அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னாடி இருந்தது பார்த்தோம் அப்படின்னா குடும்ப ஆட்சி அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா,
ஒரு குடும்பத்தினுடைய பிடியில வந்துட்டு தமிழ்நாடு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அந்த குடும்பம் ஒரு குரூப்பா மாறிடுச்சு அப்படின்ற சந்தேகம் தான் எல்லாத்துக்கும் வருது. ஏன்னா அதி முக்கியமான பதவிகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு பார்த்தோம்னா விஜய்க்கு நெருங்கிய வட்டாரங்களுக்கு தான் அவங்களுக்கு அது தெரியுமா இது தெரியுமா, அவங்க அதுக்கு எலிஜிபிளா இல்லையா, இல்ல அவங்களுக்கு அதை பத்தின ஏதாவது விஷயங்கள் தெரியுமா அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் கூட நெருக்கமா இருந்தா எவ்வளவு முக்கியமான பதவியும் கொடுக்கப்படும் அப்படின்றதுதான் வெங்கட நாராயணனுடைய விஷயத்திலையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைமைச் செயலகத்தில் ஆரம்பிச்சு பல முக்கியமான முடிவுகளையும் ஜான் ஆரோக்கியசாமி டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு எடுக்கிறாங்க. அவங்க தான் எல்லா ஃபைல்ஸையுமே செக் பண்ணி எந்தெந்த ஃபைல்ஸ் மூவ் ஆகணும் எந்தெந்த ஃபைல்ஸ் ஹோல்ட் ஆகணும் அப்படின்றதுல ஆரம்பிச்சு விஜய் எந்த ஃபைல்ல எப்ப கையெழுத்து போடணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் இல்லையா, அவருடைய டீம் தான் பாத்துக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. இதை தாண்டி விஜய் அவர்கள் அதிகாரிகள் கிட்ட பேசுறதை விட ஜான் ஆரோக்கியசாமி தான் அதிகமா பேசுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்து மேல அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்க சுச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு டெல்லி பிரதிநிதி பதவியும் கொடுத்து சிக்கல்ல சிக்கியிருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லலாம். சரி, யாருதான் இந்த வெங்கட நாராயணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரஸ்டீஜ் இருக்கு இல்லையா, பிரஸ்டீஜ் நிறுவனத்துல வந்துட்டு ஒன் ஆஃப் த சிஇஓ அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம தெலுங்குல பல படங்கள் அப்படின்றத தயாரிச்சிருக்காரு, தமிழ் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்களுக்கு ஃபண்டிங்கும் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ தன்னுடைய 5வது படத்திலேயே தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயை வச்சுதான் ஜனநாயகன் அப்படின்ற படத்தை தயாரிச்சிருந்தாரு. ஆனா அரசியல் அழுத்தத்தினால அந்த படமும் ரிலீஸ் ஆகாம போயிருந்துச்சு. சோ படம் ரிலீஸ் ஆகல அப்படின்றதுனால வாங்கின அட்வான்ஸையோ வாங்கின சம்பளத்தையோ திருப்பி தருவார் விஜய் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்த சுச்சுவேஷன்ல டெல்லி பிரதிநிதி அப்படின்ற பதவியே தூக்கி கொடுத்திருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு அப்படின்றதுதான் அரசியல்ல ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ரூல்ஸ். அதை விஜய் சீக்கிரம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. சோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.